பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஆன்லைன்ல நம்ம கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அதை உள்வாங்கி கொண்டு இடத்துல காத்து கொண்டு கனி கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். சோ இந்த ஒவ்வொரு நாளும் வருகிற படிப்பினாலே அநேக விஷயங்கள் நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். சோ இது அறிந்து கொள்வதனால் நம் உள்ளத்திலும் தேவன் மிகப்பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளக்கடவுது என்ற தலைப்பில பார்க்க போறோம். அப்போ இந்த உலகத்துல கோடானி கோடி மக்கள் சமாதானம் இல்லாம இன்னைக்கு உலகத்துல வருகிற ஆபத்துகளை பார்த்து இடறி பயந்து நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்குமோ என்று உலகத்திலே ஒரு கலக்கம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உண்மையான பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய இருதயங்களில் தேவ சமாதானம் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சமாதானம் இருந்தால் நமக்குள்ள கலக்கமோ சஞ்சலமோ வருத்தமோ கவலையும் இருக்காது. அப்போ இந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆள வேண்டும். இன்னைக்கு நாம் அதை தான் ஆராய்ந்து பார்க்க போறோம். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானம் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். வாசிக்கலாம். யோவான் 14:27 வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த மக்களோடு அன்று நேரடியாக பேசுகிற வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எந்த சமாதானம்? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா? அப்ப உலகம் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. அது உலகத்துல சமாதானம் இருக்குது, ஆனா அதுபடி இரண்டு சமாதானம் இருக்க போறதில்ல. என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு கூட உலகத்துல இருக்கிற மக்கள் நமக்கும் சமாதானம் உண்டு, ஆனா உலகத்துல இருக்கிற தேவனறியாத மக்களுக்குள்ளும் சமாதானம் இருக்குது. ஆனா அந்த சமாதானம் நிரந்தரமானதல்ல. அது கொஞ்ச காலம் இருக்கிற சமாதானம், அது தேவனுடைய சமாதானமும் அல்ல. ஆனா நமக்கு தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அதான் ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் பண்ணார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அதே போல வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவர் அளித்தார். இன்றும் கூட இயேசு கிறிஸ்துக்குள்ள நாமும் அந்த சமாதானத்துக்குள்ளதான் வந்திருக்கிறோம். அது எங்கிருந்து வருகிற சமாதானம்? பரத்திலிருந்து வருகிற சமாதானம் என்று பார்க்கிறோம். அது பரிசுத்தமானது. பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானம் அது தெய்வ சமாதானம், அது பரிசுத்தம் உள்ளது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்போ அந்த சமாதானம் உள்ளத்துல இருந்தால் நமக்குள்ள வருத்தமோ நாளைய குறித்த அச்சமோ இருக்காது. ஆனா உலகத்துல இன்னைக்கு அச்சம் இருக்குது. அநேக இடங்கள்ல பூகம்பம், அநேக இடங்கள் எரிமலைகள், அதே போல ஆபத்துகள், பேரு அழிவுகள் வந்து இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பேரு அழிவுகள் எல்லாமே, இயற்கை சீற்றங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் முன் அறிவித்தபடியே நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிற காலகட்டம் வந்து விட்டது. சோ நாம அந்த காலகட்டத்திலாம் இருக்கிறோம். 6000 வருஷ காலகட்டத்தில் முடிவுல இருக்கிறோம். ஆனா நாம் விழித்து கொண்டு தேவன் கொடுத்த சமாதானத்திலே நாம் பூர்ணப்பட்டு நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். வாசிக்கலாம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானம் சொல்லி சொன்னார் ஏசப்பா. அப்போ அந்த சமாதானத்தை கொடுக்கிறேன், வைத்து போகிறேன்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்போ சமாதானம் இருக்குதுப்பா. சில பேர் நினைப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு எல்லாமே நல்லதா முடிஞ்சணும், என்னோட வாழ்க்கை பர்ஃபெக்டா மாறிடணும், ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரும்புறாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாரு, சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நமக்கு உள்ளத்துல சமாதானம் இருக்கும். ஆனா பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சமாதானம் உலகத்துல தருவாரு, இருக்கும். ஆனாலும் கூட என்ன இருக்குமா? உபத்திரம் இருக்கும். ஏன்னா இந்த உபத்திரம் தான் யாருக்கும் எல்லாருக்குமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்கள், உண்மையான சீசர்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரம் இருக்கும். இன்று மாத்திரமல்ல,
அன்றும் கூட உண்மையான சீஷர்களுக்கு உபத்திரம் இருந்தது. அப்போ உபத்திரம் இருப்பது நல்லதுதான், இருக்க வேண்டும். அப்போ உபத்திரம் இருந்தா நாம் அதுல பொறுமையா இருக்க வேண்டும். ஆனா இயேசு கிறிஸ்து அறிந்த மக்களுக்கு உபத்திரம் இருப்பதனால சில நேரங்கள் துன்பம் இருக்கும், சில நேரம் எதிர்ப்பாங்க, சில நேரங்கள் இயேசு கிறிஸ்து உண்மையான பிள்ளைகளை சீசர்களை எதிர்ப்பாங்க. அதே போல சில பேர் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை இருக்கும். ஆனாலும் கூட சொல்றாரு ஏசப்பா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் சொல்றாரு. உபத்திரம் உண்டு, சமாதானம் நான் கொடுக்கிறேன், ஆனாலும் உபத்திரம் இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். அப்படி இருக்கும்போது அந்த சமாதானத்தை உங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் உபத்திரம் இருக்கும். அந்த உபத்திரத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரம் கண்டிப்பா இருக்கும். ஆனா உண்மையான பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவதற்கு உபத்திரம் இருக்கும். அப்ப உபத்திரம் உள்ளவன் இயேசுவின் பிள்ளைகளா இருப்பான். அப்ப யாரெல்லாம் உண்மையான இயேசுவின் சீசர்களோ அவங்க கண்டிப்பா உபத்திரம் இருக்கும். அதுதான் இயேசப்பா சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி எங்க தங்கியிருக்க சொன்னாரு, எருசலேம்ல தங்கிருங்கள் சொல்லி சீசர்கள் சொன்னார். அங்கே அவர்கள் பரிசாவை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அந்த சமாதானத்துக்குள்ள அவர்கள் கனி கொடுத்தார்கள். ஆனாலும் அவருக்கு என்ன இருந்தது, உபத்திரம் இருந்தது. அந்த 12 சீசர்களும் நீங்க கவனித்து பாத்தீங்கன்னாக்கா யாருமே சுலபமா யாருமே வாழல. அவங்க எல்லாருமே உபத்திரத்தம் பட்டுதான் இயேசு கிறிஸ்துக்கு ரத்த சாட்சியா மரித்தார்கள். இயேசுவின் பிள்ளைகள் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லோருமே அவருடைய மரணம் சாதாரணமா இல்ல, அவள் இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆனாலும் அவங்க உள்ளத்துல என்ன இருந்தது, சமாதானம் இருந்தது. அந்த உபத்துல பொறுமையா இருந்தாங்க. அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அதே போல பவுலை பத்தி அநேக விஷயங்களை பாக்குறோம் இல்லையா. பொருந்தி பட்டத்துல அவர் பேசும்போது கூட அவர் எப்படியெல்லாம் உபத்திரம் அனுபவிச்சார், அந்த உபத்துல பொறுமையா இருந்தாரு. அத பாக்கியமாக கருதுகிறேன், உபத்திரத்துல நான் மிகவும் பிரியப்படுகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னார். அப்போ ஏன்னா உபத்திரம் இருந்தது பவுலுக்கு, ஆனாலும் உள்ளத்துல என்ன இருந்தது, சமாதானம் இருந்தது. எந்த சமாதானம், அதாவது தேவனுடைய சமாதானம், நான் உங்களுக்கு வைத்து போகிற சமாதானம் இயேசு சொல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் பவுலுடைய உள்ளத்தில் இருந்தது போலதான் இன்னைக்கும் நமக்கு அந்த சமாதானம் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நாம் யாவரோட எப்படி இருக்கணுமா, சமாதானமா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலையும் படக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. அப்போ மத்திய 6 கூட கவலை கொள்ளுவதனால் கவலை கொள்ளக்கூடாதுன்னு இயேசு சொல்லுகிறார். சில பேர் கவலை இருக்கும், என்ன உண்போம் என்ன உடுத்துவோம், கவலை கொள்ளாதிருங்கள். நாளை தினத்துக்கு ஒரு கவலை ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுமா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனுஷனுக்கு அல்ல, ஜபத்துல என்ன பண்ணமா, வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னாக்கா என்ன ஆகும், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போ இந்த தேவ சமாதானம் என்ன பண்ணமா, நம்ம இருதயங்களையே நம்ம சிந்தையும் கூட, இருதயம் சிந்தனை இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்குள்ள இந்த கவலை இல்லாதபடிக்கு இயேசுடைய சமாதானம் நம்ம என்ன பண்ணமா, காத்து கொள்ளும். அப்போ நம்ம ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு காரியம் இருக்குதா, என்ன பண்ணமா, உடனே ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபத்தினால் வேண்டுதலினால் தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பம் என்ன பண்ணமா, ஆண்டவருக்கு தான் தெரியப்படுத்தணும்னாக்கா அப்ப தேவ சமாதானம் என்ன பண்ணமா, நம்ம இருதயம் மாத்திரமல்ல நம்ம சிந்தனைகளையும் காத்து கொள்வது தேவ சமாதானம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சமாதானம் நம் உள்ளத்திலே தங்கியிருந்தால் மட்டுமே அதை நம்மை காத்து கொள்ளும். அதே போல இந்த சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளும். வாசிக்கலாம் கொலோசியர் 3:14-15 வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். ஆமென். ஆமென். இவகை எல்லாவற்றிலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எதை தரித்துக் கொள்ள வேண்டுமா, அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். அன்புதான் பிரதானம் இல்லையா.
அப்போ அந்த அன்பை தரித்து கொண்டு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அப்போ நாம இன்னைக்கு வெவ்வேறு ஊர்களை கூடியிருக்கிறோம். சபையாக ஒன்றாக இணைந்து வேத வசனங்களை நிதானிக்கும்படி, அறிந்து கொள்ளும்படி, ஆராய்ந்து பார்க்கும்படி வெவ்வேறு ஊர்களை சபைகளாக நம்ம கூடியிருக்கிறோம். அப்போ வெவ்வேறு பட்டணத்தில் இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கிறோமா, ஒரே சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். அப்போ வெவ்வேறு அவைகளா இருக்கிற நாம ஒரே சரீரத்துக்குள்ள எப்படி இருக்கணுமா, தேவ சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாம ஒரே சரீரமாக சபைக்குள்ள வெவ்வேறு ஊர்ல அழைக்கப்பட்டது எதுக்காக? தேவ சமாதானம் நம்ம இருதயங்களை ஆளக்கடவுதுன்னு சொல்லி இருக்குது. அப்ப நமக்குள்ள எப்படி இருக்கணும், சமாதானம் என்பது முக்கியம். அப்ப சபையில நாம எப்படி இருக்கணும், சமாதானத்தோடு யாவரோட சமாதானமும் இருங்க என்று வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ இந்த சமாதானத்தோட நம்ம எல்லாரும் என்ன பண்றோமா, அன்போட இருக்கணும், அன்பு தரித்து கொள்ள வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 3-9 வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். ஆமென். பாருங்க, இந்த மாம்ச சிந்தை மரணம் என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. இது அநேக தடவை சீசர்களும் ஆண்டு எச்சரித்திருக்கார். அநேக மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது, மாம்சம் நடக்கக்கூடாது, ஏன்னா மாம்ச சிந்தை மரணம் என்று. ஏன்னா மாம்சத்தினால பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம், இந்த நியாயப்பிரமாணம் எப்படி பலவீனமா இருந்தது? மாம்சத்தினாலதான் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாத தேவன் என்ன பண்ணாரு, செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக என்ன பண்ணாரு, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். அப்போ தேவன் சிலுவையினால மரித்ததுனால் என்ன ஆயிடுச்சு, நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு வந்தது. ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காரு. எப்படி? அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு வந்தது. ஆனா இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நாம விசுவாச பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம், கிருபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். அப்போ மாம்சன் படி நடவாம நம்ம எப்படி இருக்கணுமா, ஆவின் படி நடக்கிற நம்மிடத்தில். அப்ப யாரெல்லாம் மாம்சப்படி நடக்காம ஆவின் படி நடக்கிறவர்கள் தான் சொல்றாரு ஆண்டவர், நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படி செய்தாராம். அப்ப அன்றையும் மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குள்ளே சிந்திக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் மாம்சப்படி நடக்கிறாங்களோ அவங்க சிந்தை எப்படி இருக்குமா, மாம்சப்படி இருந்தால் அதை மட்டும் தான் சிந்திப்பாங்க. அப்ப அது தேவனுடைய சித்தப்படி இருக்கவே இருக்காது. யாரெல்லாம் மாம்சப்படி சிந்திக்கிறாங்களோ செயல்படுறாங்களோ அது தேவனுடைய சித்தமே அல்ல. ஏன்னா ஆவின் படி நடக்கிறவங்க மட்டும்தான் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப யார் ஆவிக்குரியவன் சொல்ல முடியும்? வசனம் நல்லா தெளிவா இருக்குது. ஆவியின் படி நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள். அப்ப ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன் தான் கர்த்தருடைய சித்தப்படி நடப்பான், அவன் தான் ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும். அப்போ மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படின்னாக்கா, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதுகிறது, எனிமி ஆஃப் காட். எது? இந்த மாம்ச சிந்தை. அதனால நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நிதானிக்கிறோம், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, நான் பேசுகிற வார்த்தை இது கர்த்தருடைய சித்தமா, இது வசனப்படி இருக்குதா, நான் வசனப்படி பேசுறேன்னா, ஆலோசனை கொடுக்குறேன்னாக்கா அது வசனப்படி இருக்குதா, இல்ல என் சொந்த புத்தினால இதை பேசுறேனாக்கா, இது மாம்ச தோற்றத்துல ஜபிக்கிறேன்னா. சில நேரங்கள மாம்சத்தை கூட ஜபிப்பாங்க சில பேர். அதாவது உள்ளத்துல சில நேரங்கள்ல கசப்பு வேதனை உண்டாகி அந்த வேதனையிலேயே சில பேர் ஜபிக்காங்க, எமோஷனல் ஜபமா இருக்கும். ஆனா அது மாம்சத்தின் ஜபமா இருக்கும். ஏன்னா ஆவில தான் நம்ம ஜபம் பண்ண வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ இந்த மாம்சம் இருக்கக்கூடாது, ஏன்னா இது தேவனுக்கு விரோதமான பகை. ஏன்னா தானியேல் எப்படி ஜபம் பண்ணான்? அவன் ஜபம் பண்ணும்போது கூட பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றான். யாருக்காக? தனக்கு மாத்திரம் அல்ல, அந்த மக்களுக்காக அவன் பாவத்தை அறிக்கை செஞ்சு அவன் ஜபம் பண்றான். இதுதான் உண்மையான ஜபமா இருக்கும். உபவாசம் பண்ணி பாவங்களை மன்னிக்கும்படி
அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண அந்த ஜெபமும் கேட்கப்பட்டது. இது ஆவில செய்கிற ஜெபமா இருக்குது. இப்படிப்பட்ட ஜெபம் வந்து தேவனுக்கு பிரியமானது. அதே போல தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், ஏன்னா மாம்சம் எப்படிப்பட்டதான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஏன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதான். அப்ப தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவரா இல்லாம ஆவிக்குட்படா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் ஆவி இருந்தா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். அப்போ நாம கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கிறோமா? நாம் ஆவிக்குரியர்களா? வசனம் சொல்றது போலவே நம்முடைய சிந்தனைகள் வந்து ஆவிக்குரியர்களா இருக்குதான், ஆவிக்குரிய சிந்தை இருக்குதா? அப்ப நாம ஆவின்படி நடப்போம். நமக்குள்ள அந்த தெய்வ சமாதானம் இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 4:1 வாசிக்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் நமக்கு எல்லாரும் தெரியும், நம்முடைய முற்பிதான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று எழுதுகிறது இல்லையா? அப்போ ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் ஒன்றும் இல்லையே. இதுலயே வந்து 21 முதல் 25 வாசித்து பார்க்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். யார்? ஆபிரகாம் நம்பினான். அவனுக்குள்ள சந்தேகமே இல்லை. எப்படி விசுவாசித்தான்? வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆண்டவர், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். படுத்தி விசுவாசம் எப்படி இருந்தாம வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு என்ன எப்படி இருந்தது? நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் கிடையாது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மாத்திரமா இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்குதான் இது. அப்ப நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் சரி அப்படியே எண்ணப்படும். அப்ப நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை மரித்தார், உயிர் தெழுந்தார், பரலோகத்து ஏறி போனார், அப்படியே வருவான்னு சொல்லி நம்புறோம் இல்லையா? இது அதே போல நமக்கும் அப்படியே எண்ணப்படும், இந்த நீதியாக எண்ணப்படும் சொல்லி இருக்குது. அப்போ அவர் நம்முடைய பாவனுக்காக ஒப்பு கொடுக்கும் பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இல்லையா? அப்போ நம்முடைய பாவனுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் தன் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுவபடியாக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் விசுவாசம் நமக்கும் அப்படி எண்ணப்படும். வாசிக்கலாம். கொலோசியர் 1:20-21 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சோ இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டாக்கினார். எப்படி? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதனால முன்னே அந்நியரும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், நம்ம தான் ஆண்டவர் சொல்றாரு, முன்னே அப்படி இருந்தோமா? தூரமா இருந்தோம், சத்துருக்களை போலதான் இருந்தோம், சுரஜாதிகளாக. உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றலாகவும் கண்டிக்கப்படாதலாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்து சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்போது என்ன பண்ணார்? ஆண்டவர் ஒப்புரவு ஆக்கினார். எப்படி? சமாதானம் பண்ணி. எப்படி? சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். முன்னே தூரமா இருந்தோம், அந்நியர் இருந்தோம், பாவத்தில் விழுந்திருந்தோம்.
அவர் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு நாம அந்த ரத்தத்துக்குள்ள நாம என்ன பண்றோம்? இயேசுவின் பிள்ளையெல்லாம் மாறி இருக்கிறோம். அவர் சிலுவை சிந்த ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. அந்த சமாதானம் உண்டு பண்ணதுனாலதான் நாம் யாவரும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சமாதானமா இருக்கிறோம். வாசிக்கலாம் எபேசியர் 2 15 முதல் 17. சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமயமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். பாருங்க, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, அதனாலதான் இன்னைக்கு நியாய பிரமாணம் அல்ல, இன்னைக்கு கடைப்பிடிக்க கூடாது. ஏன்னா 613 சட்ட திட்டங்கள் நியாய பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டிருந்து நாம இன்னைக்கு கடைப்பிடிக்க அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்து நியாய பிரமாணம் முடிவா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் 90% சபைகள் இன்னைக்கு நியாய பிரமாணம் கடைப்பிடிக்கிறாங்க. எதனால? நாங்கெல்லாம் நியாய பிரமாணம் நீதிமான ஆகணும் விரும்பி. ஆனா அப்படி செஞ்சா கலாத்தியர் 5 பாக்குறோம், கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள், நியாய பிரமாணத்தில ஒருவனும் நீதிமானாக முடியாது சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறேன், தசமா கொடுக்குறேன், நான் வந்து ஆசைன்னு எனக்கு வந்து தசமா கொடுக்கணும்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எப்படிப்பட்டது? நியாய பிரமாணம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவர் ஒழித்து விட்டார். மாம்சத்தை ஒழித்து இருத்திரத்தாரே அப்படி என்ன பண்ணார்? தமக்காலுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். இப்படி சமாதானம் பண்ணி, அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சமாதானம் பண்ணி பகை என்ன பண்ணார்? சிலுவையிலே கொன்றார். இந்த பகை இருந்தது, திரை இருந்தது, இதை கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு ஆக்கினார். இன்னைக்கு வந்து யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? சகோதர ஒரே சமமா இருக்கிறோம் எல்லாருமே, இல்லையா? இன்னைக்கு பகை இல்லை. பகை என்ன பண்ணாரு? சிலுவை கொன்று விட்டார். கிரேக்கன் யூதன் என்று பகை இருந்தது, பிரிவினை இருந்தது. இன்னைக்கு பிரிவினை அல்ல. அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவு ஆக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமா இருந்த உங்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூரமா இருந்தது யாரு? நம்ம தான் தூரமா இருந்தோம். சமீபமா இருந்தது யாரு? அன்னைக்கு யூதர்கள். இந்த 2 திறத்தாரையும் என்ன பண்றார்? ஒப்புரவு ஆக்கினார், சமாதானம் உண்டு பண்ணினார். அப்ப எப்படிப்பட்ட சுவிசேஷம் அறிவித்தார்? அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அதனாலதான் இன்னைக்கு பிரிவினையில் இருந்து நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. இன்னைக்கு அவர் மூலமா நாம் அந்த சமாதானத்துல கடந்து ஒரே சரீரத்துக்குள்ள நாம் என்ன பண்றோம்? அந்த தேவனோட பிரவேசிக்கிறது, அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். வாசிக்கலாம் ஏசாயா 57:19. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவன் பாருங்க, தூரமா இருக்கிறவர்களுக்கும் அதே போல சமீபா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை என்ன பண்றாரு? ஆண்டவர் தான் சிருஷ்டிக்கிறாராம். அப்போ ஃப்ரூட் ஆஃப் லிப்ஸ், உதடுகளின் கனி எப்படிப்பட்டது? சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறாராம். அப்போ இன்னைக்கு ஆனா ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க? சமாதானமும் சௌக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன இருக்குது. ஆனா தேவன் அறியாத மக்கள் அவங்களும் சமாதானம் சொல்லுவாங்க, ஆனா அது உண்மையான சமாதானம் அல்ல. வாசிக்கலாம் எபேசியர் 6:15 வாசிக்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமென். பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ரெடினஸ், அதாவது ப்ரிப்பேர்டு. எப்படிப்பட்ட ரெடினஸ்? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்து கொள்ளலாம் இருக்க வேண்டும். இது சர்வாயுத வர்க்கம் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வெப்பன் சொல்றது எது? ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நமக்கு முக்கியமான இதுதான் இல்லையா? சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இந்த பாதரட்சை தான் கால்கள் என்ன பண்ண தொடுத்து கொள்ளலாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. ஆனா இன்னைக்கு உள்ளத்துல எல்லாருமே சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களா? இல்லவே இல்லை. ஆனா பிலாசபி காஸ்பல் இல்லையா?
ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் தான் நீ உலகத்துல இருக்குது. அதாவது நீ காணிக்க போட்டா உனக்கு ஆசீர்வாதம், இல்ல விட்டா சாபம். காணிக்க போட்டீங்கன்னா 10 ஒரு பங்கு போட்டீங்கன்னா 10 பங்குல உனக்கு 2 கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்ன எப்படிப்பட்ட காஸ்பல்? இதெல்லாம் வந்து ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். கொடுத்தால் ஆசீர்வாதம் சொல்ற காஸ்பல் தான் இன்னைக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி உள்ளபடி பேசுற காஸ்பல்லே கிடையாது இன்னைக்கு சபையில. ஆனா சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி, அதே போல உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கும் சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படிப்பட்டது? மலைகளுமே எப்படி இருக்குமா? அது அழகான பியூட்டிஃபுல் எழுதிருக்கும். அது அழகான பாதைகளையே. யாருடைய பாதை அழகானவர்கள்? சமாதானத்தை கூறுபவர்கள். யாரு சமாதானம் கூறுவாங்க? எப்படிப்பட்ட சமாதானம்? நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவர்கள், ரட்சிப்பர் பிரசங்கம் பண்றாங்க. ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்றவர்களை பாதை தான் எப்படிப்பட்டதா இருக்குதா? அழகான பாதை. வாசிக்கலாம், ரோமர் 10:17 வாசிக்கலாம். அதே போல அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமீன். ஆமீன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? ஒருவன் புறப்பட்டு சென்றால் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நான் இருக்கிற இடத்துல நான் காஸ்பல் சொல்றேன்றது, இந்த இடத்துல வரணும்ன்றது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து புறப்பட்டு சென்று தான் சுவிசேஷம் அறிவித்தார். அவர் புறப்பட்டு சென்று நன்மை செய்யறா சுற்றி திரிந்தார். பல ஊர்களை நடந்தே வந்து சென்று காஸ்பல் அறிவிச்சார். அதே போலதான் சீஷர்களும் வந்து புறப்பட்டு சென்று ஒவ்வொரு ஊர்களும் வந்து கடந்து போய் தான் இன்னைக்கு உலகம் முழுசும் இந்த 12 சீஷர்கள் மூலம் தான் பரவி இருக்குது சுவிசேஷம். அப்ப எல்லாருமே அவங்க புறப்பட்டு சென்றாங்க. அதனாலதான் மத்த 20 சொல்ல புறப்பட்டு சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை, இது கட்டளைன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அதை செய்யறதுல அநேக சபைகள் என்ன பண்றாங்க? நான் ஒரு பாஸ்டர், நான் வந்து இந்த பிரசங்க பீடத்து மேல நிக்கிறேன், புல்பீட் மேல, நீங்க எல்லாம் வந்து என்ன பண்றோமா, எல்லாரும் கொண்டு வர வேண்டும் இங்க சபைக்கு. அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போவாராம். ஆனா எல்லாருமே வந்து சபையில வந்து ஆட்களை கொண்டு வர வேண்டும். எதற்காக? சம்பாதிப்பது ஒரு லாபமாக காரியமாயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இதுல பிசினஸா மாறிச்சு. ஆனா புறப்பட்ட சென்ற சீசன் அறிக்கணும் தான் இயேசப்பா சொன்னாரு. அப்போ அப்படிப்பட்டவனுடைய பாதம் எப்படிப்பட்டது? இன்பமானது, அழகானகள். அதான் வசனம் சொல்லுது, அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க? அப்போ சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சீசனமாய் அறிக்கிறவர்களுடைய பாதம் எப்படிப்பட்டது? அழகானகள். அப்போ அப்படிப்பட்டவனுடைய பாதம் தான் அழகான பாதை. அவனுடைய பாதை வந்து அழகானதுன்னு சொல்றாரு. வாசிக்கலாம், பேதுரு வந்து பேசுற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:36. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். பேதுரு பிரசங்கம் பண்றார். இந்த பேதுரு வந்து ஆரம்பத்துல இயேசுவோட இருக்கும்போது கூட அவரோட விசுவாச குறைச்சல் இருந்துச்சு இல்லையா? பயம் இருந்தது. 2 இடத்துல ஒரு இடத்துல மறுதளிக்கிறார், இன்னொரு இடத்துல வந்து பயம். கடல்ல வந்து அலைகள் வந்து எழும்பும் போது ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கண்டு எழுப்புறாங்க. அங்க பயம் இருந்தது, விசுவாசம் குறைச்சலா இருந்தது. அதான் இயேசப்பா சொல்ற அற்ப விசுவாசிகளை. இதே பேதுரு பரிசாவை பெற்ற பிறகு பலன் அடைந்து எப்படி இருந்தாரு? சாட்சியா இருந்தார். அவர் பிரசங்கம் பண்ற போது தைரியமா பிரசங்கம் பண்றாரு இயேசு குறித்து. அப்போ பேதுரு சொல்றாரு, எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சமாதானத்தை சுவிசேஷமாக கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சமாதானத்தை குறிதான் பிரசங்கம் பண்ணினார். அதான் வந்து பேதுரும் வந்து சாட்சி கொடுக்கிறான். எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறினார். அப்போ இந்த காஸ்பல் ஆஃப் பீஸ், அதாவது சமாதான சுவிசேஷம் இயேசு மாத்திரமல்ல, நாமும் கூட நம்முடைய கடமை சுவிசேஷம் அறிவிப்பு நம்முடைய கடமையா இருக்குது. எப்படிப்பட்ட சுவிசேஷம் சொல்லி பார்த்தோம்? சமாதானத்தை கூற வேண்டும், நற்காரியங்களை அறிவிக்க வேண்டும். அதே போல ரட்சிப்பை பிரசங்கம் படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நாம் என்ன பண்ணுமா? பிரசங்கம் படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய கால்கள் எப்படி இருக்கும்? அழகான கால்களா இருக்கும் சொல்லி வசனம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள் வந்து எல்லாருக்கும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து நடக்க போகுது இன்னும் ஒரு சில வருஷங்களுக்குள்ளாக. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு மகா யுத்தம் நடக்க போகிறது. அப்போ அது நடப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தின் மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களா, எல்லாம் கொரோனா வந்துச்சுப்பா, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் போயிடுச்சு, இனிமே வந்து இனி வரப்போற வருஷங்கள் வந்து சந்தோஷமா இருக்கும் போது, சமாதானமா இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, வசனம் சொல்லுது 1 தெசலோனிக்கர் 5:1-3. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. ஆமென். பாருங்க, உலகத்தில் மக்கள் அவங்க நினைப்பாங்க சமாதானம் வரப்போகுதுப்பா, இனிமே இத்தனை நாள் உலகத்துல ஒரே சஞ்சலம் தான் இருந்தது. ஆனா இனிமே வருஷம் புது வருஷம் பிறந்துச்சு. ஆனா இன்னைக்கு உலகத்தின் மக்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு கள்ள போதகர்கள் என்ன பண்றாங்க, வாக்குத்தத்தம் சொல்லி இந்த வருஷம் புறப்படும் ஆரம்பம் ஆகும் போதே இந்த 1ஆம் தேதி என்ன பண்ணாங்க, வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. பொய்யான வாக்குத்தத்தம். கடந்த வருஷம் துக்கமா இருந்தது, சஞ்சலம் இருந்தது, போராட்டம் இருந்தது. ஆனா இந்த வருஷம் சமாதானமா இருக்க போது சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஒரு குறைவு இல்லை. ஆனா வாக்குத்தத்தம் இப்படிதான் பொய்யான இந்த வருஷம் கூட பண்றாங்க. அவங்க பண்ண உடனே ஆரம்பத்துல என்ன நடந்தது, பூகம்பம் வந்தது, அழிவு வந்தது இல்லையா? அப்ப இந்த வருஷம் சமாதானமா இருக்கும். உலகத்தின் மக்களுக்கு சமாதானம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆனா யாரு கொடுப்பா சமாதானம்? என்னுடைய சமாதானம் சொல்லி அவளுடைய பிள்ளைகளுக்கு, அவளுடைய சீசர்களுக்கு, உண்மையான வசனம் கீழ்ப்படுகிற சீசர்கள் மட்டும்தான் சமாதானம் இருக்கும். ஆனா உலக மக்கள் சொல்லுவாங்களா, இவைகள் நடக்கும் காலங்களையும் ஆண்டு சொல்றாரு, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயம் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். காலம், சமயம் இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. அப்ப நல்லாவே நமக்கு தெரியுமா அவருடைய வருகை குறித்து? அப்ப சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது அவர்கள் என்று யாரு? உலக மக்கள். அப்போ இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சமாதானம் உடன்படிக்கை பண்றாங்க இல்லைங்களா? இன்னைக்கு சமாதான உடன்படிக்கை அந்தந்த நாடுகளுக்கு எங்க யுத்தம் வேணாம், சமாதானமா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான உடன்படிக்கை பண்றாங்க. ஆனா சமாதானம் சௌக்கியம் அங்க சொல்லும் போது என்ன நடக்குமா, கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போலவே அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இயேசு கிறிஸ்து வருகின்ற ஒரு பெரிய ஆபத்து காலம் வரப்போகிறது. அது வந்து விட்டது. 3ஆம் மகா யுத்தம் வரப்போகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது உலகத்தின் மக்களே சொல்றாங்க, இன்னைக்கு வரப்போற நாட்கள்ல 3ஆம் உலக போர் நடக்க போகிறது, ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னு சொல்லி உலகத்துல இருக்கிற மக்களும் அறிந்திருக்கிறாங்க. ஆனா வேதாகமும் தெளிவா முன்னுமே அறிவித்திருக்கிறது. 3ஆம் உலக போரை பத்தி வெளிப்படுத்த விஷயத்துல 3 யுத்தங்களை பத்தி அறிவிக்கப்பட்டிருக்குது முன்குறித்தே. அதெல்லாம் நடந்து இன்னைக்கு முடியிற காலகட்டத்துல நடக்க போறது. ஆனா உலகம் என்ன சொல்லுமா, சமாதானம் சௌக்கியம் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன பண்ணுவோம், திடீரென்று அழிவு வரும் சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறார். என்னைக்கு அதை சொல்றாங்களோ, எதிர்பார்க்கறாங்களோ உலகத்தின் மக்கள், அன்னைக்குதான் அழிவு வர போகிறான். வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 17, 18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதமில்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அப்ப இயேசுக்கு சொன்னார் இல்லையா, என்னுடைய சமாதானம். அந்த சமாதானம் எங்கிருந்து வருது? பரத்திலிருந்து வருது. பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானம் தேவ சமாதானம். அது இயேசு கிறிஸ்துடைய சமாதானம். அப்போ பரத்திலிருந்து வர சமாதானம் எப்படிப்பட்டது? ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? முதலாவது சுத்தம் உள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாக இருக்குது. அப்போ பரலோகத்திலிருந்து நமக்கு அளிக்கப்படுகிற அந்த ஞானமும் எப்படிப்பட்டதா இருக்குதா? முதலாவது சுத்தம் உள்ளது, பியூர்னு சொல்லி இருக்குது. அதுல எந்த குறைவும் இல்லை, சுத்தம் உள்ளது. அதே போல சமாதானமும் சாந்தமும் இணங்கும் உள்ளது. அப்ப பரத்திலிருந்து ஞானம் நமக்கு பெற்றுக்கொண்டா நாம எப்படி இருக்குமோ, நமக்குள்ள சமாதானம் இருக்கும். அது சுத்தம் உள்ளதா இருக்குதான். அப்போ இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதா இருக்குது, நீதியாக கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. அப்போ இந்த பரத்திலிருந்த ஞானம் அது சுத்தம் உள்ளது மாத்திரமல்ல, அது சமாதானம் நிறைந்தது, சாந்தம் உள்ளது. அது மாத்திரமல்ல, அது பட்சபாதம் இல்லை, அதுக்கு மாயமற்றதா இருக்கும். அப்படிப்பட்ட ஞானம் தான் தேவ ஞானம். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டா நமக்குள்ள என்ன இருக்குமா, சமாதானம் இருக்கும். வாசிக்கலாம், மத்தேயு 5:9 வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். ஆனா எல்லாருமே சமாதானம் பண்ணுவாங்களா? இல்லவே இல்லை இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய உண்மையான பிள்ளைகளை எப்படிப்பட்டவராகுமா, அவங்களுக்கு சமாதானம் இருக்கிறதுனால. ஏன்னா சமாதானம் என்பதே ஒரு கனி. கலாத்தியர் 5:22, 23 சொல்லப்பட்ட அந்த 9 கனிகளில சமாதானமும் ஒரு கனி. அப்போ அந்த சமாதானம்ன்ற கனி நமக்குள்ள என்ன பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க அவங்க இல்லையா? அவங்களுக்குள்ள கோபம் இருக்காது, சாந்தம் இருக்கும்.
அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவங்க தான் பாக்கியவான்களா? அவர்கள் என்ன எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் சொல்ல முடியும்? சமாதானம் பண்ணுகிறவங்க தான். ஆனா எல்லாருமே ஆண்டவர் பிள்ளைகளா இல்ல. யாரெல்லாம் சமாதானம் பண்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய புத்திரர் என்று வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். ஆமீன். கிருபையும் சமாதானம் பெருக கிடவுது. அப்ப அந்த கிருபையும் சமாதானம் பெருக வேண்டுமானால் யார் அறிய வேண்டும்? கர்த்தரை அறிய வேண்டும். அப்ப தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால், அவரை அறிகிற அறிவினாலதான் நம்ம என்ன பெருக போகுது? கிருபை சமாதானம். தேவனை அறிகிற அறிவில வளருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப எப்படி அறிந்து கொள்வது அவரை? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு இல்லையா? யோவான் 5:5. அது என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறது? அப்ப வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து அதை அறிந்து கொண்டால் நாம அந்த கிருபையில் மாத்திரமல்ல சமாதானம் நம்ம பெருகுவோம். அப்ப தேவன் அறிகிற அறிவுல நம்ம வித்து அடைய வேண்டும். இது தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சித்தம். அப்ப கிருபையும் சமாதானம் பெருக வேண்டுமென்றால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவுல வளர வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம் மத்தேயு 10:11-15. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து தங்கள் சீஷர்களை அனுப்பும்போது 2 பேரை அனுப்புனாரு. பிறகு 70 பேரை அனுப்புனாரு. அவர் அனுப்பும்போது முன்னுமே அவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்க பிரவேசிக்கும் போது என்ன பண்ணமா? பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு என்ன பண்ணமா? அவனத்தில் தங்கியிருங்கள். அங்க தங்கியிருங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு பிரவேசிக்கும் போது என்ன பண்ணுமா? அதை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால், தகுதியுள்ளதா இருந்துச்சுன்னா நீங்கள் கூறிய சமாதானம் அவள் மேல் வர கடவுது. அப்போ அதை வாழ்த்தும் போது என்ன பண்ணுமா? பாத்திரமா இருந்தாக்கா அந்த சமாதானம் தங்கும் அவங்க வீட்டுல. அப்ப அபாத்திரமா இருந்தா என்ன நடக்குமா? நீங்கள் கூறிய சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. இன்னைக்கு அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு காஸ்பல் அறிவிக்க போறோம், சுவிசேஷம் போறோம், அவங்க அங்கீகரித்து கேட்டால் அந்த சமாதானம் தங்கும் அவங்க கிட்ட. நான் கேட்க மாட்டேன்னு அந்த முகத்தை திரும்பி கொண்டால் சமாதானம் என்ன பண்ணுமா? திரும்பி வந்துவிடும். அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்க போறல. வசனம் சொல்லுது, நீங்கள் கூடிய சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனா, அப்போ சத்தியம் சொல்லும் போது கேட்கல, கொள்ளாவிட்டால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது என்ன பண்ணுமா? உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். அப்படி செஞ்சுட்டு வந்துடணும். அவ்வளவுதான் வேலை, நம்முடைய வேலை. ஏன்னா 1 முறை 2 முறை அவ்வளவுதான் புத்தி சொல்லி எச்சரிக்கணும். அதான் வசனம் சொல்லுது. தொடர்ந்து 10 தடவை 20 தடவை அவங்க பின்னாடி போக கூடாது. கேட்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நாம 1 முறை 2 முறை முடிந்தால் 3ஆவது தடவை நம்ம எச்சரிக்கலாம், வசனம் சொல்லலாம். அவங்களுக்கு வசனம் கேட்க மாட்டேன்னு மறுதளிக்கிறாங்களா? அப்ப என்ன பண்ணமா? தூசி உதறிட்டு வரணும். அப்போ நியாய தீர்ப்பு நாள் என்ன நடக்குமா? அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது பார்க்கிலும் சோதோம் குமார பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவா இருக்கும். அப்போ எது பெட்டரா? சோதோம் குமார பட்டணத்துக்கு வர்றது அழிவோட அந்த பட்டணத்துக்கு நேரிடுவது ரொம்ப பயங்கரமா இருக்க போதும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு பட்டணத்துல நம்ம விசேஷம் அறிக்க போறோம், வீட்டுல அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சமாதானம் என்ன பண்ணுமா? தங்காது, திரும்பி வந்துவிடும். அப்ப அவங்க ஏற்றுக்கொண்டா அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம் மார்க் 9:50. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமீன். உப்பு நல்லதுதான். நமக்கு நல்லாவே தெரியும். உப்பு இல்லாம நம்ம ஒரு உணவை சாப்பிட முடியாது. ஏன்னா அதுல சாரம் இருக்குது. அப்போ உப்பு நல்லதான். அது உப்பு சாரமற்று போனா அதற்கு எதனால சாரமாக்க முடியும்? உப்புக்குள்ள சாரம் இருக்குது. அந்த உப்புல சாரம் இல்லாம போயிடுச்சுன்னா அது எதனால சாரமாக்க முடியாது இல்லையா? அதே போலதான் உங்களுக்குள்ளே உப்புலாம் இருங்கள். அப்ப நம்ம உப்பு எல்லாம் இருக்க வேண்டுமா? சாரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு என்ன பண்ணுவோம்? சமாதானம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது.
அப்போ உப்பு சாரம் சொல்லி ஏன் சொல்றாருனாக்கா, நமக்குள்ள உப்பு இருந்தாதான் சாரம் இருக்கும் இல்லையா? உப்பு போல நமக்கு என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எப்படி சமாதானம் எங்க இருக்கணுமா? எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். அதே போல யாவரோடும் சமாதானமா இருங்கள். எல்லோரோட கூட எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்க வேண்டும். சமாதானம் இல்லைனாக்கா அங்க என்ன இருக்குமா? அங்க பிரிவினை இருக்கும். இது முக்கியமா சபைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணுமா? முக்கியமா சபைக்குள்ள நம்ம வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். ஒரே சரித்துக்குள்ள இருக்கனால நமக்குள்ள சமாதானம் என்பது முக்கியம். நமக்குள்ள சமாதானம் இருந்தாதான் நம்ம சமாதானமா வாழ முடியும். அப்ப யாவரோடும் சபைக்குள்ள கூட முக்கியமா யாவரோடும் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும் நாடுங்கள். அதான் நம்ம நாட வேண்டும் முக்கியமா. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப இன்னைக்கு சமாதானமா பரிசுத்தமுள்ளவர்களா இருந்தோம்னாக்கா இயேசுவை தரிசிப்போம். இயேசு வரும்போது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் சமாதானமா இல்லைனாக்கா அவரை தரிசிக்க முடியாது. சமாதானமா இருக்க வேண்டும். அதே போல பரிசுத்தமுள்ளவரா இருக்கவும் நாடுங்கள் சொல்லி சொல்றாரு இல்லையா? அப்போ சமாதானமா இருந்து பரிசுத்தமா இருந்தோம்னாக்கா இயேசு கிறிஸ்துவை நம்ம காண முடியும், தரிசிக்க முடியும். இல்லாவிட்டா தரிசிக்க முடியாது. அப்ப நாம சும்மா வாரம் வாரம் சபையில உட்காந்துட்டு போனாலும் சரி, சும்மா வசனம் கேட்கிறேன், நான் எழுதிடுறேன், போயிடும், அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால அல்ல. நம்ம முக்கியமா கேட்கிற வசனம் அப்படின்னு நடக்கணும். இதுதான் முக்கியம். வசனம் கேட்கிறோம், அதை கை கொள்ளணும். இதுதான் முக்கியம். உணர்வடைய வேண்டும். அப்ப யாரெல்லாம் உணர்வடைறோம், கேட்டு உணர்வடைந்ததான் என்ன பண்றாங்க? 30, 60, 100 பலன் கொடுத்தார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் வசனம் கேட்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்வது அவசியம். அப்ப ஒவ்வொரு வசமும் நம்மளை மாற்றும். எப்போது நம்ம உணர்வடைந்து அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே, காதல கேட்கிறோம், உணர்வடைந்தால் மட்டுமே நாம் என்ன பண்ணுவோம்? மாற முடியும். இல்லாவிட்டும் நாம் மாற முடியாது. அப்படியேதான் இருப்போம். 1000 வசனங்கள் கேட்டா கூட நம்ம உணர்வு அடைந்தாதான் நாம் மாற முடியும். அப்போதான் நமக்கு சமாதானம் இருக்கும். எப்போ உள்ளத்துல சமாதானம் அப்பதான் தங்கும். அப்பதான் பரிசுத்தமா இருக்க முடியும். அதான் வசனம் சொல்றது, யாவரோட சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லை கர்த்தரை. வாசிக்கலாம். லூக்கா 19:36-44. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஒலிவ மலையில வரும்போது ஒரு திரள் கூட்டம் வந்தது. யாரு? இவங்கெல்லாம் சீசர்கள். திரளான கூட்டமாகிய சீசர்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இந்த சீசர் எல்லோரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனா அங்க சந்தோஷப்பட்டது யாருன்னு பார்த்தா வெறும் சீசர்கள் மட்டும் தான். அப்போ சீசர்கள் தான் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க? அவங்க தேவனை துதித்து பாடலோட இயேசு கிறிஸ்து வரவேற்றாங்க. அவங்க துணியெல்லாம் போட்டு ஒரு கழுதை மேல உட்கார வைத்தவரை அவர் ராஜா வென்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர் அவங்கள நம்ம கோபம் இருந்தது, முறுமுறுப்பு இருந்தது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? இந்த சீஷர்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்த புகழ்ந்தார்கள். இவர்கள் யாரு? சீஷர்கள் தான் புகழ்ந்தார்கள். எப்படி புகழ்ந்தார்கள்? பரலோகத்து சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தம் போட்டு அவங்க என்ன பண்றாங்க? இயேசு புகழ்ந்தார்கள். இதை கண்ட உடனே இந்த பரிசேயர் என்ன பண்ணாங்க? போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டுங்கள். அவங்க பேசக்கூட தடை பண்ணும்படி அவங்க என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, அதற்கு இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உனக்கு சொல்லுகிறேன்.
இவங்க பேசாம இவங்க எல்லாம் சத்தம் போட்டு தேவனை துதிக்காம இருந்தா இந்த கல்லுகளே கூப்பிடும் சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவரு. அதாவது அவ சமயமே வந்த போது நகரத்தை பார்த்து சொல்றாரு ஆண்டவரு. ஏசப்பா சொல்றாரு, அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த சமாதானத்தை குறித்து அறியவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே. அதான் ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாரு, கண்ணீர் விட்டு அழுறாரு. ஆனா சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவளை நீ அறிந்திருந்தானால் நலமா இருந்திருக்கும் சொல்லி யாரப்பா சொல்றாரு? அந்த பரிசேயரை பார்த்து சொல்றாரு ஆண்டவரு. ஏன்னா இப்போதோ இவர்கள் உன் கண்களுக்கு மறைவா இருக்குது. யாருக்கு? இவர்களுடைய கண்களுக்கு மறைவா இருக்குது. ஆனா அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடினால், அதே போல உன் சத்துருக்கள் உன்னை என்ன பண்ணுவாங்க? சூழ போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லில் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்களும் உருவாகும், உனக்கும் வரும் சொல்லி என்று ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அவர் சொன்னது போலவேதான் 70ஆம் நூற்றாண்டில் நடந்தது. அந்த ஜெருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. அநேகர் சிதறந்து போனாங்க. யூதர்கள் சிதறி போய் உலகத்துல பல நாட்கள் திரும்பி போயிட்டாங்க. அவங்க ஜெருசலேம் பிடிக்கப்பட்டது. அநேகர் லட்சக்கணக்கான யூதர்கள் இறந்து போனாங்க. அன்னைக்கு ஜெருசலேம் இடிக்கப்பட்ட போது 70ஆம் நூற்றாண்டுல அவர் சொன்னபடி அன்னைக்கு நடந்தது. ஏன்னா அன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அங்க மக்கள் மத்தியில கண்ணீர் விட்டு அழுறாரு. ஏன்னா சமாதானத்தை குறித்து நீங்க அறியவில்லை, அறிந்திருந்தாலும் நலமா இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா அதை அறியாதனால்தான் சமாதானம் எழுந்து அவங்க என்ன பண்றாங்க, கடைசியில அதே போல நடக்குது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் ஏசாயா 59:7-8. அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆமென். கேட்டுக்கு போற வாசல் வழி விசாலமா இருக்குதான், ஆனா ஜீவனுக்கு போற வாசல் எப்படிப்பட்டது? வழி இடுக்கட்டமா இருக்கும். ஏன்னா தேவனை தேடாதவன் சமாதான வழியை அறியவே மாட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் கால்கள் பொல்லாப்பை செய்ய ஓடி குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்றாங்க? சிந்த தீவிரிக்கிறது. அவங்க நினைவுகள் எப்படிப்பட்ட அக்கிரம நினைவுகளா இருக்குது. அவங்க நினைவு இல்லாம அக்கிரமம், பால் கழிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளா இருக்குது. அப்போ துன்மார்க்குடைய வழி எப்படிப்பட்டதா? தேவனை அறியாதவன் தேடாதவன் வழி துன்மார்க்க வழி. அவன வழி அழிவு எப்படி இருக்குமா? பால் கழிப்பு போல இருக்கும். அதே போல சமாதான வழியை அறியார்கள். யாரு? தேவனை தேடாதவன் சமாதான வழியை அறிய மாட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் நடைகள் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவையில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ சமாதான பிரபு யாரு? இயேசு கிறிஸ்து தான் இல்லையா? இயேசு 9ஆம் அதிகாரத்துல வாசிக்க சமாதான பிரபு. அவருக்கு இன்னொரு பேர் சமாதான பிரபு, நித்திய பிதா. அப்ப ஆண்டவராக இயேசு அவர் தான் சமாதான பிரபு. பிரின்ஸ் ஆஃப் பீஸ் யாரும் சொல்ல முடியும்? சமாதான பிரபு இயேசு தான். அப்போ அந்த சமாதானத்தை அவர் அறியவில்லை. யாரு? தேவனை தேடாதவன் அறியவில்லை. அவங்க வழிகள் கோணலாளர்கள். ஏன்னா அவங்க அக்கிரம் நிறைந்த நினைவுகளா இருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டது? அது நியாயம் இல்லாத நடைகள் அவர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-16. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். முன்னே தூரமா இருந்த நாம, ஆனா நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்து இரத்தத்தினாலே எப்படி இருக்கிறோமா? சமயமா இருக்கிறோம். எப்படின்னாக்கா அவரே தம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடு சுவர் இருந்தது. அது என்ன பண்ணாரு? சட்டத்திட்டங்களா நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து விட்டு இருதரத்தாரையும் என்ன பண்ணாரு? தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகைய சிலுவையிலே கொன்று போட்டார். அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக என்ன பண்ணாரு? இன்னைக்கு தேவனுக்கு ஒப்புரம் ஆக்கி இருக்கிறார். அதனால நாம இன்னைக்கு அந்த கிருபைக்குள்ள பிரவேசித்து இருக்கிறோம்.
இன்னைக்கு நாம அந்த ஸ்லாக்கியத்தை படுத்திருக்கிறோம். தூரமா இருந்தோம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர் ரத்தத்திற்குள்ள நாம எப்படி இருக்கிறோமா, சமமா இருக்கிறோம். அப்ப நாம அந்த ரட்சிப்புக்கு பாத்திரம்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து. ஏன்னா இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டமே கிடையாது. அப்ப போராட்டம் என்பது, யுத்தம் என்பது ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு இருக்குது. அதுக்கு என்னென்ன அந்த சர்வாயுத நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் எபேசியர் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப நமக்கு யுத்தம் செய்ய ஒரு போர் வீரனை போல நமக்கு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. அதற்காக சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள. எப்படி சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சை, அதே போல உங்கள் அறையில கட்டி கொள்ள வேண்டும். 2வது நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ ஒரு எதிரி அம்பு விடும்போது இந்த மார்க்கவசம் அந்த அம்புகளை தடுக்க நமக்கு மார்க்கவசம் தேவை. எப்படிப்பட்ட மார்க்கவசம்? ஆவிக்குரிய யுத்தத்துக்கு நீதி என்னும் மார்க்கவசம். அதே போல ஆயத்தம் என்னும் பாதரட்சை. எது? சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ரெடினஸ், கால்களை தொடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பொல்லாங்கலையையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேடம் என்ன நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தடித்து கொண்டிருந்தால் யுத்தத்தில் நாம் என்ன பண்ணோம்? வெற்றி பெற முடியும். அப்ப ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு உண்டு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. வாசிக்கலாம். அடுத்தது 1 சாமுவேல்ல. இந்த 1 சாமுவேல்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை வாசிக்க போறோம். இப்ப நாம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சமாதத்தை குறித்து நடந்த ஒரு சம்பவம். அதாவது சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணினார். முதல்ல சவுல அபிஷேகம் பண்ணார். ஆனா சவுல் ஆரம்பத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்தான், பிறகு வழி விலகி போனான். அப்போ இந்த சவுலுக்கு போக போக அவனுக்குள்ள பொறாமை வந்தது. தாவீதை பார்த்து தாவீது எப்படியாரு கொன்று போட வேண்டும் என்று சவுல் தாவீதை கொலை செய்யும்படி தேடினான். தாவீதும் விலகி ஓடிக்கொண்டுதான் இருந்தான். ஒரு சூழ்நிலையில தாவீதுக்கு 2 இடத்துல அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. சவுலை கொலை செய்யும்படி, கொன்று போடும்படி சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனாலும் அவன் என்ன சொன்னான்? சவுலை நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன், அதனால நான் ஒருபோதும் சவுல் மேல கை வைக்க மாட்டேன்னு சொல்றான். அதுல முக்கியமா ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் நாம. தாவீதோட ஒரு விஷயத்த 1 சாமுவேல்ல 25ஆம் அதிகாரத்துல 18-21 வாசிங்க. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். ஆமென். ஆமென். பாருங்க, அதாவது இந்த நாபேல் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆடுகளின் மயிர் கத்திரிக்கிற வேலை செய்யறதா இருந்தான். கத்தரித்து கொண்டிருக்கும் போது தாவீது என்ன பண்றான்? அவனுக்கு உணவு வேணும், தண்ணீர் வேணும், படையிறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி நாபிகிட்ட போய் அதை கேட்கும்படி போகும்போது நாபில் கிட்ட அந்த போர் வீரன் சொல்லும் போது அவன் என்ன பண்றான்? அவன் திமிரான ஒரு பேச்ச சொல்றான். தாவீது யாரு? தாவீதுக்கு நாயம் தாவீன்ற மனுஷன் யாருன்னே தெரியாது, நாயம் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிடறான். அதை தாவீது சொல்லும் போது தாவீது கோபம் உண்டாகுது. தாவீது கோபம் உண்டாகி என்ன பண்றான்? அவன் படை வீரர்களை கூட்டுன்னு அவனை பிடித்து கொள்ளும்படி நாபேலை அழித்து சங்கரிக்கும்படி அவன் முடிவு செய்யறான். அவனுக்குள்ள கோபம் வந்தது. அதனால முன்னமே இதை அறிந்த நாபேலுடைய மனைவி ஆபிகேல்
அவன் என்ன சொல்றான், அவன் ஓடி வந்து என்ன பண்றான், அந்த தீங்கு நம்ம மேல வரக்கூடாது, அப்ப நான் தன்னுடைய கணவன் செய்த தவறு சொல்லி ஓடி வந்து பாதி வழியிலேயே தாவீதை சந்தித்து என்ன பண்றான், மன்னிப்பு கேட்கிறான். அந்த ஆபிகேல், அதாவது நாபியோட மனைவி ஆபிகேல் வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் பண்றான். அவன் சொல்றான், அதுக்கு ஆபிகேல் என்ன பண்றா, முதல்ல என்ன பண்றா, அதுக்கு முன்னாவே அதற்கு தாவீது கேட்ட அந்த பலகாரத்தை ஆகாரத்தை எல்லாத்தையும் ஒரு கழுதுமை ஏற்றுக்கொண்டு வந்து தாவீது எடுத்துக்கொள்ளும்படி அதை கொண்டு வருகிறார், சமாதானம் பண்றார். இது பண்ண உடனே தாவீதின் கோபம் தணிந்து விடுகிறது. தாவீது கோபம் தணிந்து விட்டு பிறகு என்ன பண்றான், அந்த அந்த படை வீரர்களும் வந்து நான் நாபேலை பிடித்துக் கொள்ள சொல்லி நினைப்பு இருந்தது. ஒருவேளை வந்திருந்தால் நாபேலை கொன்று போட்டு இருக்க முடியும் தாவீதால. ஆனா அவன் என்ன பண்றான், ஆபேகளுடைய அந்த கிரிய நிமித்தமாக பணிவோடு வந்து தாவீதோடு பேசும்போது அதே போல நாபேல் தவறு நிமித்தமாக ஆபேகள் வந்து சமாதானம் பண்றான். அவன் சமாதானம் பண்ண உடனே தாவீதும் சமாதானமா இறங்கி வரான். வந்துட்டு அப்போ தாவீது சொல்றான், உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அது செய்த உடனே ஆபிகேல் இந்த காரியத்தை செய்த உடனே தாவீது இறங்கி போறான், சமாதானம் பண்றான். ஏன்னா ஆபிகேலும் சமாதானமா வந்து காரியம் செய்யும்படி. அதே போலதான் தாவீது சொல்றான், தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அந்த கையில வந்து ரத்தம் சிந்தாதபடிக்கு என்னை தடுத்து விட்ட, அதனால என்ன பண்றான், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி, நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்ல கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். தாவீது மனம் இறங்கிடுறான். எதனால, ஆபிகேல் சமாதானம் பண்ணதுனால. அப்போ ஒரு தீங்கு வரதுக்கு முன்பாக ஆபிகேல் முன்ன வந்து சமாதானம் பண்ண உடனே தாவீது சமாதானம் என்ன பண்றான், அனுப்பி விடுகிறான். அவனும் சமாதானம் திரும்பி விடுகிறான்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன்னா தாவீது இன்னொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, அங்க வந்து சவுல் வந்து ஒரு கெபில வந்து இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது அவனை கொன்று போடும்படி அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26 9-11. தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். ஆமென். பாருங்க, தாவீது சொல்றான் அபிசாயை பார்த்து, அந்த வீரனை பார்த்து, அவனை கொல்லாதே, ஏன்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். யார் சொல்றது? தாவீது சொல்றான். பின்னும் தாவீது சொல்றான், கர்த்தர் அவனை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவன் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிற மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப தாவீதுக்கு சந்தர்ப்பம் வந்தது கொலை செய்யும்படி. ஆனா சவுல் வந்து சான்ஸ் கிடைச்சது, எப்படியாவது தாவீது கொலை பண்ணணும் அப்படின்னு தேடித்தான் இருந்தான். ஆனா தாவீதுக்கு சவுலை வந்து கொன்று போடும்போது சான்ஸ் கிடைத்தாலும் கூட அவன் ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கான், அப்பவும் அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிது. ஆனா அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் நான் கையை போட மாட்டேன். ஒருவேளை அவனையே இறந்து விட்டால் பரவாயில்ல, ஒருவேளை கர்த்தர் அவனை அடித்து போட்டால் பரவாயில்ல, ஆனா நான் என் கையை அவன் மேல் அபிஷேகம் பண்ண மேல் கையை வைக்க மாட்டேன்னு சொல்லி விலகி போய் தன் சமாதானத்தினால அவனை காத்து கொண்டான்னு சொல்லி பார்க்க முடியும். சோ இன்றைக்கு அவ்வளவுதான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் ஒருபோதும் நம்ம வந்து குறையும் சொல்லக்கூடாது. அன்னைக்கு தாவீது சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் நான் வந்து கை வைக்க மாட்டேன், காத்து கொண்டான் இல்லையா சமாதானத்தை. அதே போலதான் அப்ப கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம கோபம் படுறது நியாயம் இல்ல, தூஷிக்கவும் கூடாது, கோபம் படுறது சரியில்லை. அதே போல தாவீது போலதான் நம்முடைய உள்ளமும் வந்து சமாதானம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் ரோமர் 14:17-18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பூமியில புசிக்கிறது குடிக்கிறது இதெல்லாம் இருக்குது மாம்சத்துல. ஆனா இயேசுக்கு ராஜ்யம் வந்த பிறகு அந்த ராஜ்யத்துல வந்து ஏன்னா மாம்சம் ரத்தம் தேவ ராஜ்யம் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட இருக்குதான், அங்க சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா புசிப்பும் குடிப்பு அதெல்லாம் கிடையாது.
அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்க போகுது. ஏன்னா அங்க வந்து கவலை, கண்ணீர், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் ஒருபோதும் இருக்க போகுது. அங்க கொலை, வஞ்சகம், ரத்த சதை ஒருபோதும் இருக்க போறல. அது எப்படிப்பட்ட ராஜ்யம் இருக்க போகுது? தேவனுடைய ராஜ்யம், வரப்போகிற ராஜ்யம் 1000 வருஷம் அரசாட்சி இது பூமியில. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்க போகுது. ஏன்னா அவைகளிலே கிறிஸ்து ஊழியம் செய்கிறவன், இவைகள் கிறிஸ்துவன் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருக்கிறான். அப்ப நாம கூட அந்த ராஜ்யம் வரும் என்று காத்து இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ராஜ்யம் பெற்றுக்கொள்ள இன்னைக்கு இந்த பூமியில சமாதானமா இருந்தால்தான். அப்ப தேவன் கொடுத்த அந்த பரலோக சமாதானத்துக்குள்ள நாம இருந்தால் மட்டும்தான் அந்த தேவனை பிரவேசிப்பதற்கு நான் தகுதி பெற முடியும். வாசிகளா 2 பேதுரு 3:12 முதல் 14. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணும்படிக்கு ஜாகிரதையாயிருங்கள். ஆமேன். ஆமேன். தேவனுடைய நாள் வரப்போகிறது. ஏன்னா அந்த நாள் இந்த பூமியில மக்களுக்கு தத்தளிப்பா இருக்க போகுது. அது பயங்கரமான நாள். ஆனா எதிர்பார்த்து கொண்டிருந்து பரிசுமா இருந்து காத்து கொண்டிருந்த பிள்ளைகள் மட்டும் தான் சந்தோஷ நாள், அவங்க ரட்சிப்பு வந்து கிடைக்க போகுது. அப்ப தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அப்ப அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும், பார்க்கணுமா இயேசுவோட வருகை. ஏன்னா அந்த நாளிலே வானங்கள் என்ன ஆகுமா? வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். ஏன்னா இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக வைத்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப 3ஆம் உலக போர் வரணும். அப்ப இயேசு கிறிஸ்து வருகை 3ஆம் உலக போர் வந்து அதெல்லாம் முடிந்தவிடம் இயேசப்பா வருவார். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தின்படி என்ன பண்ணுமா? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமி என்றால் இந்த பூமியை எடுத்து விட்டு வேற ஒரு பூமியை வந்து ஆண்ட படைக்க போறது. இதே பூமி தான் புதுப்பிக்கப்பட போகிறது. ஏன்னா முன் இருந்த பூமி இப்போது இருக்கிற பூமின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப முன்னே நோவா காலத்துல முன்னே இருந்தது. நோவின் காலத்து பிறகு ஜலப்பிறகு வந்த பிறகு அது புதுப்பிக்கப்பட்டது. அதே போலதான் இப்ப இயேசுவுடைய வருகை பிறகு இந்த பூமி புதுப்பிக்கப்படுகிறது. உண்டாக்கப்பட்ட புள்ளி மாறி போகும் என்ற வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த பூமி இயேசு கிறிஸ்து வருகின் போது அப்படியே இருக்க போறது. புதிய வானமா மாறப்போகுது, புதிய பூமியா மாறும். அதுக்காக காத்து இருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவள் வர காத்திருக்க நீங்கள் நாம எப்படி இருக்கிறோமா? கரையற்றலும் பிழையற்றலாம் என்ன பண்ணுமா? சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதா இருங்கள். பி கேர்ஃபுல் சொல்லி ஆண்டு சொல்றாரு. இதெல்லாம் வரப்போகிறது. நாம எப்படி இருக்கணுமா? கரை இல்லாம பிழை இல்லாம சமாதானத்தோட என்ன பண்ணுமா? அவர் சந்நிதியில் நிற்கும்படி காணப்படும்படி என்ன பண்ணுமா? ஜாக்கிரதை இருக்க வேண்டும். வாசிகளா சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமேன். ஆமேன். ஒண்ணுதான் நம்ம செய்யணும். என்னமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யறதா நம்முடைய கடமை. நன்மை என்னன்னு நமக்கு அறிவித்திருக்கிறார் இல்லையா? நமக்கு தெரியாததுன்னு சொல்லவே முடியாது. அப்ப தீமையை விட்டு விலகி, எது தீமை? அப்ப தீமை விட்டு விலகினால் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்படிப்பட்ட பயம் நமக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவோம்? சமாதானம் இருக்கும். அப்ப எதை தேட வேண்டுமா? சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள். தேடுறது மாத்திரமல்ல, சமாதானத்தை அதை பின்தொடர வேண்டும். எப்படிப்பட்ட சமாதானம்? தேவன் கொடுக்கிற சமாதானம், பரத்தில் இருந்த சமாதானம் தேடி அதை பின்தொடர வேண்டும். கடைசியா வாசிக்கிறா 1 பேதுரு 3:10-11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமீன். ஆமீன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், அதை யாரெல்லாம் விரும்புறாங்களோ என்ன பண்ணுவான்? முதல்ல செய்ய வேண்டியது எதுவா? பொல்லாப்புக்கு தன் நாவை, இந்த நாவு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுக்குதான் கடிவாளம் போகணும். ஏன்னா அந்த நாக்குலதான் மரணம் ஜீவனம் இருக்குதான். அப்ப இன்னைக்கு நம்ம நாக்குக்கு கடிவாளம் போட்டோம்னா நாம என்ன பண்ணுமா? நம்ம முழு சரித்தையும் அடக்க முடியும். இந்த நாக்கு வாய் தான் வந்து இது கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நாட்களை விரும்பினாக்கா பொல்லாப்புக்கு என்ன பண்ணுமா? தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, வாயை வந்து விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நாக்கை காத்து கொண்டு பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும், நீங்கி நன்மை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்போ நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு 1000 காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் என்ன பண்ணுமா? சமாதானம் தேட வேண்டும், அதை பின்தொடர வேண்டும். ஏசப்பா இன்னைக்கு
நாம சமாதானம் யாவரோட இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தம். முக்கியமா சபையை கூட நம்ம எப்படி இருக்கணுமா? சமாதானம், யாவரோட சமாதானம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அப்ப சமாதானத்தோட இருந்து பரிசுத்தமா இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும். ஏசப்பா சொன்னார், எந்த சமாதானம்? உலகம் தர சமாதானம், என்னுடைய சமாதானம் ஏசப்பா சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த சமாதானத்தோட நம்ம என்ன பண்ணோமா? முடிவை நிலைத்திருந்து காத்து கொண்டு நம்மை கரைத்திர இருந்து நிலைத்திருந்தால் அந்த ரட்சிப்பு வடிவம் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சோ யாராவது ஒருவர் கேட்ட வசனங்களாக அன்னைக்கு நன்றி செலுத்தி ஒரு முடி ஜெபத்தை யாரும் செய்யுங்க. கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, அப்பா போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் இயேசப்பா. இயேசுவே ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் சகோதரரோடு நீர் எங்களுக்கு கொடுத்த வசனங்களுக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே. இந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் நிலைத்து இருக்க கிருபை புரிங்க இயேசப்பா. பிசாசானவன் இந்த வசனங்களை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க இயேசப்பா. இயேசுவே ஆண்டவரே அப்பா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நல்ல ஜீவனை நாங்கள் விரும்பி தேடுவதற்கு கிருபை புரிஞ்சிருக்கீங்க இயேசப்பா. அதற்கு நாங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். எங்கள் நாவை காத்து கொள்ள வேண்டும் ஏசப்பா. கபடத்துக்கு எங்களின் உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ள ஏசப்பா உமது உதவி எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்திலும் தேவையா இருக்கிறது இயேசுவே ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் வசனத்தை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை கை கொள்ளுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டிலும் வெளியிலும் புறம்பே இருக்கிறவர்கள் மத்தியிலும் நாங்கள் செயல்பட ஏசப்பா முது பலத்தினாலே எங்களை தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் கேட்போம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.